கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம பீக் மெயின் ஹவுஸில் கிடைக்க லூட்டை வச்சு மட்டும் தான் விளையாட போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாக வீடியோ போடல. ஆனால் இப்போ எனக்கு செம்ம சப்போர்ட் கிடச்சிச்சு. நமக்கு 1 வீக்காக 2 வீக்காக இதான் 200 வியூஸே வரும். ஆனால் இப்போ 3 நாளில் 200 வியூஸ் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதே சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்தா எனக்கும் வீடியோ கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீக்கு மெயின் ஹவுஸ்னால் வெளியெல்லாம் லூட் அடிக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை. ப்ரோ அவன் எப்படியும் டபுள் விட்டுரு பொழந்துருவேன். அவன்கிட்ட சாவா இவன்ட சத்தே பெருசு தான், நல்லது தான். இங்கே 2 பேர் பாயா. இந்த வாடி மேலே ஒரு ஆள் கண்டிப்பாக செத்துருப்பாங்க, 2-3 பேர். ஆனால் திரும்பி இறங்குவாங்க. ஓகே, ஏர் ட்ராப் இதுக்குள்ளே தான் கிடச்சிருக்கு, அதனால் நம்ம லூட் அடிக்கலாம். எப்பாடி நான் இந்த மாதிரிலாம் ரொம்பலாம் அழுத்த மாட்டேன். ஆனால் இப்படிலாம் அழுத்தம் நான் எதிர்பார்க்கல. புல்லட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கைலர் கூட நல்லது. சைலன்சர் போடு. பின்னாடி இது வேணால் வந்து அடிக்க போறியா? ஒருத்தன் ஓரமாக இருக்கான். என்னடா இது இப்படி அடிக்கிறீங்கடா? பின்னாடி வந்துலாம் அடிக்கிறீங்களே. பீக்கிலுக்கு வெண்டிங் மிஷினா கூட நம்மளால் லூட் அடிக்கலாம். ஏன்னா அது பீக்கில் நேரில் இருக்குது. நமக்கு 6 மில்லி 1000 காயின் கிடச்சிருக்கு. ஆனால் இதுதான் எப்படின்னு தெரில, அது மட்டும் எனக்கு சுத்தமாக புரியலை. நம்ம இந்த மேட்சாக பூய் அடிக்க பார்க்கலாம். ஊருப்பட்ட பேர் இறங்குறாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கூட பெல் பண்ண கிளிக் பண்ணி அழைச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஷார்ட்ரன் கன் டக்குன்னு தேவை. பிளாஸ்மா ஓகே. இந்த லூட்டே ஓகே தான். ஆனால் உட்பேக்கிற அந்த மாதிரி 1 டைம் கன்று கிடச்சிச்சுன்னா புல்லட்டை கொஞ்சம் டி குளோவால் போட்டேன்லடா. இவ்வளோக்கு எவ்வளோமா அடி வாங்கவே நான் நினச்சி கூட பார்க்கல. நான் டக்குன்னு ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணி செத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைனா முடிகிற வரைக்கும் இது போயிருப்பேன். ஓகே, பார்க்கல அப்படியே ஓரமாக போயிடலாம். லூட் அப்படியே இருக்குது. கண்ணை மட்டும் எல்லாத்தையும் லூட் அடிக்கலாம். அப்பா ஊசி எப்படா அதுக்குள்ள உங்களுக்கு கிடச்சிச்சு? எப்படா? ஊசி எடுத்துட்டேங்க. நாலு கில்லு பா. M14 புல்லட்லாம் எடுத்து வச்சு.
டக்கு டக்குன்னு கில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். M590 ஓகே ஓகே, அப்படி தான் மேட்ச் போகுது. இந்த மேட்ச் மட்டும் நான் கொடூரமாக அழுத்தியிருக்கேன். இதில் நீங்கள் எனிமி இருக்காங்களான்னு வேறு தெரில. கொஞ்சம் நம்ம சேஃபாகவே இருக்கணும். ஊசி எடுத்துட்டேன்னா வேறு தெரில. ஊசி எடுத்துட்டா நிறையா எடுக்கலாம். பார்த்தீங்களா, இன்னிலர் எடுத்துக்கலாம். மெக்கிட் வேறு காலி ஆகிட்டே இருக்குது. நமக்கு SGM முக்கியம். M590 புல்லட்டு கொஞ்சம் எடுக்கும். ஒரு ஆளுக்குள்ளே 2. இது உள்ளே தான் இருக்குது. பேடு உள்ளே ஒரு லூட்டும் இல்லை. வில்லன் தமிழ் பேர் இருக்கார். ஆமாம், நம்ம வெண்டிங் மிஷினில் தான் அது எடுத்துப்போம். சூப்பர் மிக்கெட் அதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இது அதுக்குள்ளே இருந்தனால எடுத்தோம். இல்லை இல்லைந்து ரோட்டில் எடுத்துக்கலாம். SGM கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம். ஓகே, க்ளோவால் தாண்டி சுடுற கன்று இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இங்கே எனிமி இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம சேஃப்டியாகவே வெண்டிங் மிஷினில் லூட் அடிக்கலாம். மேலே இருப்பாங்களான்னு வேறு தெரில. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். மேலே எனிமி இருக்கானு தெரியல. நம்ம இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு போயிடலாம், அதான் கரெக்டு. அப்புறம் க்ளோவால் கொஞ்சம் வேகமாக கட்டுறது அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த 3ஆவது வச்சுட்டே இருக்கா ரிப்பேர் கிட்ட கொஞ்சம் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு சிப்பு வாங்கிக்கலாம். ப்ளஸ் கூட போட வேணாம். ஓகேவா, அங்கே போகலாம். இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போனோம். ஓகே, ஆனால் கன்ஃபார்ம் மேலே ஒருத்தர் இருந்து நம்ம போகும்போது அடிப்பேன். சேஃபாகவே போகணும். வாங்க நம்ம ஓடிடலாம். இங்கே பாருங்க, பூரா க்ளோவால் இருக்குது. சண்டை போயிருக்கு. இப்போ நம்ம அடிக்க வேணாம். நீ ஓப்பனாக அறிவியால ப்ரோ. க்ளோவால் கூட கொஞ்சம் ஃபார்வேர்ட் போகலாம். இதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். 100 கன்று வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். M16 நான் 100 கன்று வச்சுருக்கேன். இந்த ஜோனுக்குலாம் இல்லை வரணும். அப்பாடி நம்மகிட்ட ஊசி இருக்குது. இது டபுள் பேரில் வச்சுருக்கேன். பாடி சூப்பர்ரா. இதுக்கு தானே அந்த M590 எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ, இவனை போய் லூட் அடிக்கிறேன். சாரி, 200 டோக்கனு எடுத்துட்டேன். சாரி, நான் வேறு சேலஞ்சு பண்ணுறவங்க வேறு அப்பப்போ மறந்துடுறேன். டக்குன்னு இப்போ ஜோனுக்கு போகணும். நான் எல்லா டோக்கனையும் கீழே போட்டுடுறேன். எனக்கு வேணாம். ஏன்னா இப்போ நம்ம டோக்கன் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. டக்குன்னு ஜோனுக்கு போனால் நல்லாயிருக்கும். இன்னிலர் வேறு ஒன்று கூட இல்லை. மெக்கிட் 8 தான் இருக்குது. சூப்பர் மெக்கிட்டும் 8 தான் இருக்குது. ஒரு இன்னில ஒரு எனரைசம் கூட இல்லை. இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இல்லை. சேஃப்டியாகவே இருக்கும். M590 மட்டும் கொஞ்சம் புல்லட் கம்மியாக இருக்குது. இங்கே டேன் ட்ராப் லூட் அடிக்கிறேன். டக்குன்னு போகலாம். ஆனால் இப்போதைக்கு அங்கே போய் நம்ம சாக கூட வாய்ப்பு இருக்குது. அங்கே போகலாம்.
எம்புட்ரா எழுத்து வச்சுருக்கேன், நானும் கேவலமாக எழுத்துறேன். கேரக்டர் கூட இல்லாமல் அவன் வண்டி ஓடிக்கிட்டான். வண்டி எல்லாத்தையும் கொடுத்திடலாம். ஓகே, இங்கே ஒருத்தன் மேலே ஒருத்தர் இருக்கான். அவன் இப்படி போயிடலாம். அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கியா, நீ வேற ஒருத்தர் இருந்தியா. அதான் இவனும் காலி. இங்கே வேற ஒருத்தன் மாஸ்டர் ட்ரக்கில் இருந்தியா. ஓகே, இங்கே ஆளை காணா. நம்ம ஸ்னைப்பர் ட்ரக்கில் போய் உட்காந்துக்கலாம். நேரம் இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஏர்ட்ராப் ரெயின் விழுகுது, கொத்து ஏர்ட்ராப் விழுகுது. ஆனால் அம்மா இருக்கனால லோட் அடிக்க முடியாது. ட்ரோனுக்குள்ளேருந்து எவனா வருவானா வெயிட் பண்ணுறேன். லாஸ்ட்டு 2 பேர் தான். இந்த மேட்ச் போய் அடுத்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த ஒருத்தனை பார்த்துட்டேன். டேய் ஃபாஸ்ட்டாக போடா. இங்கே இருக்கேன் நினச்சிட்டு சொல்றியா. நம்ம இப்படி ஜோன் வழியாக போய் அங்கே போயிடலாம். ஐயோ, லான்ச் பேடை பிடிச்சிட்டு போயிட்டேன். இப்போ கூட அவங்க சேஃப் இல்லை. ஒரு பீஸ் காலி. அவனை அடித்தா 10 கிலோட அந்த மேட்ச் போய் அடிக்கலாம். சேஃபாக இருப்போம். கைஸ் பூயா மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஐயோ கடுப்பாக இருக்குடா. எப்படா எனக்கு இந்த மாதிரி நேரத்தில் பூயா மிஸ் ஆகுது. அதனால் அவசரில் ரெக்கார்டை வேறு கட் பண்ணனால அதை ஆன் பண்ண போய் நான் செத்துடுறேன். இனிமேல் நான் அந்த மாதிரி நெட்டில் ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சுக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். இந்த பாட்டு ஊருட்ட பேர் இறங்குறீங்க. நம்ம எப்போ பெட்டி ஆக வரோன்னு தெரில. டக்குன்னு உள்ளே இறங்கி கன்று மேக் நல்லது. மேக் என்ன அழுத்தி பிடிக்க தரமான கன்று. UMP எப்பட்றா நீங்கள் மட்டும் மேக வச்சு அழுத்தினா பொட்டுன்னு சாகுறேன். அதே நான் மேக வச்சு அழுத்தும் போது மட்டும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. சரி, இந்த வாட்டி இந்த ஓரமாக இறங்குவோம். ஆனால் அது மட்டும் தான் எனக்கு புரியலை. 2 புல்லட்டு மட்டும் இறக்குறாங்க அவங்க மேக வச்சு அழுத்தும் போது. நான் 6 புல்லட்டா 7 அனுப்புகிறேன். 1 செகண்ட் கூட விடாமல் திரும்பியும் மேகால் லேக் ஆகுது. செத்தேன். இந்த லேகெலாம் ஃபஸ்ட்டு என்னால் எப்படி விளையாட முடியும். பிக்கர்ரா அவன்கிட்டே போயும் சாகுறேன். அவன் 2 கிலோ வந்துருக்கான். 4. ஆனால் கடுப்புடா. டக்குன்னு இறங்கி டக்குன்னு கன் எடுத்தால் போதும், ஒரு 2-3 கிலோ கன்ஃபார்ம் ஆயிரும். நம்ம இப்படி இறங்கி டக்குன்னு 1 கில்லு. MA2பியா
MA2 இதுக்கெலாம் யூஸ் ஆகுது. சூப்பராக. மேக்டன் கே நல்ல கண்ணெல்லாம் ஒன்றும் அவ்வளோலாம் ஒன்றும் வச்சதில்ல. இன்னொருத்தன் வேறு இங்கே இறங்குறேன். அப்படியே அங்கே வர வாய்ப்பு பா. M590 I want it bro. ஓகே, ஸ்டார்டிங்லேயே 5 கில்லு. பின்னாடி 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 மேலே உட்காந்து அப்படி என்னடா பண்ணி தொலைறீங்க? ஐயோ சாரி, இருக்கட்டும், நான் டோக்கன் பிடிச்சிருக்கக்கூடாது. இரநூறு டோக்கன் எல்லாம் பிடிச்சேன். இரநூறு டோக்கன் மட்டும் கீழே போட்டுடலாம். மிச்ச டோக்கனை வச்சு நம்ம எதாவது வாங்கலாம். எஸ்டி அமௌண்ட்டு வேணும். பரவாயில்ல, 6 கில்லு. தட்ஸ் ஏ குட் மேட்ச். அதுக்கு இப்போ தேவையில்லாத புல்லட்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். P90 இருக்குது, ஆனால் எனக்கு வேணாம். ஏய், பிளாஸ்மா கிடைக்குது, போட்டு வச்சுக்கலாம். இதுவும் போட்டு வச்சுக்கலாம். சார் இங்கே போட்டு வச்சுக்கலாம். உலகம் அந்த மாதிரி அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, 18 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு 9 மினிட்ஸ்குள்ளே முடிக்க பார்க்குறேன். இங்கே எனிமி அந்த மாதிரி தான் கேட்டு சத்தம். வாங்க, நம்ம வந்த வழியாக உள்ளே போயிடலாம். நமக்கு அதுக்கு ரிஸ்க்கு. இப்போதைக்கு பிளாஸ்மா M590 வச்சு தான் ஓட்டி ஆகணும். நான் பீக்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். இந்த வாட்டி ஒரு 10 கில்லாவது அடிக்கணும். 6 கிலோ ஸ்டார்டிங்கில் அடித்தாச்சு. 10 கில் அண்டு டேக் பூயா. பார்ப்போம். எனிமி டே குளோவல் போட்டேன்டா. நான் குளோவல் போட்டேன்டா. குளோவால் போட்டோம், இப்போ நடக்குது. கடுப்புடா. இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு இருக்கணும், கன்று கிடச்சா நல்லாயிருக்கும். டக்குன்னு இறங்கிடலாம். நம்ம சேலஞ்சு போட்டு இனிமேல் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலஞ்சோடு விளையாடும் போது கில்லும் அப்புறம் ப்ளஸ்ஸும் நிறையா ஏறுற மாதிரி எனக்கு தோணுது. எப்பட்றா இல்லை, எனக்கு புரியலை. ஐயோ, மேலே 2 பேர். நான் அப்படியே ஓரமாக இறங்கி லூட் அடிக்கலாம். நாங்கள் டக்குன்னு இறங்கி லூட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இட்ஸ் நைட். தட்ஸ் கூல். ஒன்டா பிளேயராண்டா போய் எனக்கு வருவாங்க. இவனை மட்டும் ஒன்டா படிக்கலை, என்னையை மட்டும் ஏன்டா இப்படி ஒன்டா படிக்கலை. டக்குன்னு இறங்கிடலாம்.
ஐயோ ஐயோ கொத்து கொத்தா இறங்குறாங்களே, இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சோ. இது ஒருத்தர் இறங்குறியான், டக்குன்னு ஒரே ஒரு கண்ணு மட்டும் ஏதாவது இடத்துல வந்து இவனை போடலாமா? சூப்பர். ஆனால் இந்த நான் ஸ்னைப்பர் நான் கேட்கவே இல்லையே. ஐயோ ஐயோ ஏய் ஐயோ 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 ப்ரோ, இந்த கார்ட் 98 வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த பாட்டை ஒன்று வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல, ஒரு கில்லும் அடிக்க முடியல. மேலே இருக்கும் போதே அடிக்கிறாங்க, எல்லாம் நியாயமாடா. சாகு இருக்க கொஞ்சம் கில் அடிச்சிடலாம். அடே பாய். ஏன்டா ஓசி கில்லு போடுற, கில்லும் அடிக்க விட மாட்டேற, யாரா நீனு? டக்குன்னு இறங்கலாம். இங்கே வேறு ஒரு எனிமி இறங்குறான், நம்ம கதை முடிய போதோ. ட்ரிப்ளைன் போயிட்டு போயிட்டு வருது. ஃபுல் டேமேஜ்டா. அடே டே 80 டேமேஜ்டா நான் கொடுக்கறது. டி நிஜமா எனக்கு அவனுக்கு பார்த்தா ஃபுல் ஃபேக் டேமேஜாக போதும் அடிக்கிற எல்லாமே. இப்போதைக்கு செத்துருக்கணும், ஏன் சாகலை எனக்கு ஒன்றும் புரியலை. இழுச்சா மைனாடா. டேய் 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 குடுறமா மைனஸ் ஆகும். லைக் மீ 1 மில்லியன் யூடியூபர்னு நினைக்கிறேன், ஏதோ பண்ணி வச்சுப்போம். நீ வாட்டியா ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி ஒரு 3 கில்லு இல்லைன்னா 5 கில்லு அடிக்கலாம். எப்போ பாடுறா பாடுறா அடியை பாடுறா. மேகியே வேணாம்டா, பீனடியை கொடு. டேய் 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 ஒரு டேமேஜ் கூட கொடுக்கலடா. ஐயோ 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 இப்போ எங்கேயோ நான் சாக தான் போகிறேன். அக்கா பாட்டுச்சா. ஐயோ கடுப்புடா ரியலி. கைஸ் இதுதான் என் லாஸ்ட்டு மேட்ச், இதோட போய் அடிக்கிறேன்னா முடிச்சுப்போம். இப்போ ஃபாஸ்ட்டாக அப்படி மட்டும் தான் சொல்ல முடியாது. கில் அடிச்சு டேய் வேறு என்னடா என்னால் பண்ண முடியும், எனக்கு ஒன்று புரியவே இல்லைடா. லாஸ்ட் மேட்ச் ஐஸோட செத்தா வீடியோ முடிஞ்சு. 3 பேர் அந்த மேஸ்குள்ளே. இப்போலாம் நான் மேஸ்குள்ளே இறங்குறேன்னா ஒரு காட்டிடுவேன், ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி நிலமை இருக்கே. ஏசிட்டியா வேணாம்டா. டக்குன்னு ஒரு ஷார்ட்ருங்க கண்ணு தேவைன்னு பார்க்குறேன். அடே மேக் டி ஒரு புல்லட் கூட இந்த மேட்ச் அடிக்கலை.
இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண கிளிக் பண்ணி நாள் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். பாய் 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 பாய்.